ஏன்னா எல்லா சினிமாக்காரங்கள சேர்ந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அந்த அம்மாவை பேச வச்சிருக்காங்கன்னு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த பையனே சம்மந்தப்பட்ட பையனே சொல்றான். அது எங்க அம்மாவே கிடையாது. அம்மா மாதிரி யாரோ செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த காணொலி தரம் போட்டு விடுங்க. நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் தாலுக்கா சரவணம்பக்கம் கிராமம். நான் கோயம்பேட்டில் வந்து 4 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். நான் விஜய் தீவிர ரசிகர் நானு. நான் வந்து நாங்க எல்லாம் வேன்ல போனோம். நாங்க 14 பேர் போனோம் வேன்ல. நாங்க காலையிலே நைட்டு வந்து 8 மணிக்கு கிளம்புனோம். மறுநாள் காலையில நாங்க மாநாட்டில 8 மணிக்கு இருந்தோம். ம் 8 மணிக்கு மறுநாள் காலையில 8 மணிக்கு இருந்தோம். நான் வந்து இந்த கேமரா ஓரமா நின்னு இருப்பேன். கேமரா ஓரமா தளபதி வந்தவுடனே நான் மேல ஏறி ஓடுவேன். ஓடுனோனே பவுன்சர் என்னை தூக்கி கீழ போட்டுருவாங்க. கீழ போட்டவுடனே நான் வந்து சரி இத தூக்கி போட்டாங்கன்னா நான் சால்வா பண்ணு இது ஒதுங்கிட்டேன். இது கீழ விழுந்தது நான் தான் இது. இது வந்து வேற ஒருத்தன்னு சொல்லின்னுருக்காரு. அது அவரு இல்ல அது. இது கீழ விழுந்தது நான் தான். ஆனா ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. தளபதி மேல இது மேல குற்றச்சாட்டுலாம் குடுக்குறாங்க. அது எப்படி தான் குடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்க அம்மாவும் பேசியிருப்பாங்க. அவங்க அம்மா ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இத வந்து தயவு செய்து யாரும் நம்பிடாதீங்க. இது நான் வந்து கிளம்பும்போது அந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பேசுறேன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்துல டவரே கிடைக்காது. அவங்க இப்படி பேசியிருப்பாங்க. நாங்க வந்து கொஞ்சம் தூரம் எட்டையா வரும்போது தான் கொஞ்சம் எட்டையா வரும்போது தான் டவரே எங்களுக்கு கிடைச்சிச்சு. அந்த அம்மா தேவையில்ல இதிலே சொல்லும்போது தெரியும் உங்களுக்கு. இது அவங்க பொய் சொல்றாங்கன்னு.